ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசி அன்பர்களுக்கான வீடியோ. மகரம் அப்படின்றது ஒரு சரராசி, நிலையான ஒரு ராசின்றது. அப்போ இவங்ககிட்ட ஒரு பிடிவாத எண்ணம் குணம் கொண்ட ஒரு நபர்களாக இருந்துகிட்ருப்பீங்க. எடுத்த காரியத்தை செவ்வனே செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துகிட்ருப்பீங்க. எது நடந்தாலும் சரி, ஒரு அதில் இந்த காரியத்தில் இறங்கிட்டுனா அந்த காரியத்தை முடித்ததுக்கு பின்னர் மட்டுமே அதை திருப்பி பார்ப்போமா தவிர முடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லது கெட்டதை சிந்திக்க மாட்டாங்க. அல்லது இறங்குறதுக்கு முன்பாக ஒரு முறைக்கு 2 தடவை பல தடவை சிந்தித்து செயல்படக்கூடிய நபர்களாக இருந்திருப்பீங்க. இது முதலையின் காரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முதலையோட அமைப்பில் இந்த ராசி உருவாகிறதுனால தெளிவான சிந்தை உள்ள நபர்கள், 4 பேர்த்துக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருந்துருப்பாங்க. இது சனியின் ராசியாக வர்றதுனால கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மைகளும் இருக்கும். அதே நேரத்தில் தன்னோட செயல்களை செயல்படுத்துறதுல கொஞ்சம் தாமதமாக ஒரு சில காரியங்கள் நடக்கிறத பார்க்க முடியும். ஆனால் இவங்களோட எண்ணங்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா 4 பேர்த்துக்கு உதவி செய்கிறது, இலகிய மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்கிறது. யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா உடனே தான் முன்னிருந்து போய் அந்த கஷ்டத்தில் பங்கு கொள்வது, இதை மாதிரி குணம் கொண்ட ஒரு நபர்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருந்துகிட்ருப்பீங்க. ஆனால் அப்படிப்பட்ட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும்போது உங்களோட வாழ்க்கையில் கடந்த ஒரு 5 வருட காலகட்டங்கள், அதாவது 2019 சொல்லலாம், 2019ஆம் ஆண்டிலிருந்து கோவிட் என்னைக்கு தொடங்கினதோ அந்த நேரத்துலேருந்து இந்த நேர காலகட்டம் வரலும் வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலில் புரட்டி போட்டுருச்சுன்னு சொல்லணும். மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கை ஏதோ பெரிய லெவலில் கஷ்டங்களும் மன நிம்மதி குறைவும் பொருளாதார நெருக்கடிகளும் கடன் சூழக்கூடிய அமைப்புகளும் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகளும் இழப்புகளும் ஏமாற்றங்களும் சந்தித்த நபர்களில் இந்த மகர ராசி அன்பர்களாக இருந்துகிட்ருப்பீங்க. இதை நான் ஒரு வாரத்தில் சொல்லி முடித்தா மாளாது. அதை அனுபவித்த உங்களுக்கு மட்டும்தான் அதோட கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு அமைப்புகள், அவனுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் கிடைக்கணும் அப்படின்னாக்கா அவனுக்கு நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்கணும். அப்படி நிரந்தரமான உத்தியோகம் கிடைச்சிட்டாவே அவனுக்கு நிரந்தரமான வருமானங்கள் கிடைச்சிடும், அதான் உண்மை. ஆனால் கடந்த ஒரு 2019க்கு பிறகு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லை. ஏதாவது நல்ல ஒரு விதத்தில் உங்கள் தொழில் போயிட்டுருக்கோம், அல்லது எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல வேலை செய்துட்ருப்பீங்க. ஆனால் 2019க்கு பிறகு அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டு ஒரு நிரந்தரமான வேலை இல்லாமல் தடுமாறி காத்துட்ருக்கக்கூடிய நபர்கள் யாருனாக்கா இந்த மகர ராசி என்பவர்களாக இருந்துட்டுருப்பீங்க. இந்த மகர ராசி என்பவர்கள் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் வேறு எதுவுமே கேட்க மாட்டீங்க. சார், எனக்குன்ற பெரிய லெவலில் நாங்கள் இழப்புகள் சந்திச்சிட்டோம், சொல்லனா துயரத்தை சந்திச்சிட்டோம், குடும்பத்தில் பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், ஒற்றுமை குறைவுகள், கணவனுடைய கருத்து வேறுபாட்டு பிரிந்து போகிறது, சொந்த பந்தத்தில் மிக நெருங்கிய நண்பர்கள் தலைமை இழப்புகள் சந்திக்கிறது, தாத்தா பாட்டி தன் அப்பா அம்மாவை இழக்கக்கூடிய விதிகள் உருவாகிறது, பெரிய லெவலில் கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திக்கிறது, அதனால் மன உளைச்சல்கள் ஏற்படுறது, வண்டிவான தடைகள் ஏற்படுறது, பொருளாதார ரீதியாக கடன்கள், தொழில் செய்ய போகிறேன்னு தொழில் தொடங்கி அதனால் ஏமாற்றம் சந்தித்து பெரிய லெவலில் கடனில் மீண்டுக்கிறது, நம்ம கடனில் சிக்கி தவிக்கிறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டத்தில் நாங்கள் சந்திச்சிட்டோம் சார். எங்களுக்கு தேவையானது நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடைச்சால் நான் வாழ்க்கையில் முன்னேறுவேன்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகு நான் விழுந்துட்டேன், இதுக்கு பிறகு என்னோடய வாழ்க்கையில் மீண்டு வர முடியுமா அப்படின்றது தெரியல அப்படின்னு நினச்சி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தெரில, நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேங்க. பட்டமரம் துளிர்கிற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு தொடர ஆரம்பிச்சிருச்சு. செவ்வனே தெளிவாக சொல்ல வரேன். இந்த நேர காலகட்டம் வரலும் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பார்த்துட்டு பலன் பார்த்தீங்களோ இல்லையோ தெரியாது. இதுக்கு பிறகாவது அருகில் உள்ள ஜோதிடர்கிட்ட உங்களோட சுய ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து, ஐயா என்னோடய வாழ்க்கையில் இந்த மாதிரி கஷ்ட நஷ்டங்கள்லாம் முடிஞ்சு போச்சு, நடந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம், என்னோடய வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி முன்னேறுவேனா, நான் என்ன தொழிலில் போகணும், என்ன தொழில் செய்யணும், சொந்த தொழில் தான் செய்யணுமா, தனியார் துறைக்கு தான் வேலைக்கு போகணுமா, அயல்நாட்டுக்கு தான் வேலைக்கு போய் பயணிக்கணுமா, அல்லது அரசு உத்தியோகம் தான் கிடைக்குமா, எந்த துறையில் போகலாம்ல அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த சம்மந்தமாக முயற்சி எடுத்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட நிகழ்வுகளை நீங்கள் சந்தித்தே தீர்வீங்க. அடுத்த 30 வருட காலம் இதே சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கார், சரிங்களா? அதனால் நீங்கள் எதுவும் கவலையே பட வேண்டாம். வெகு நாட்களாக திருமணத்துக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் சார், அவர் 5 வருஷமாக பார்த்துட்ருக்கோம், எல்லாமே இருக்குது, எனக்கு கல்வி இல்லையா, தகுதி இல்லையா, எல்லாமே இருக்குது, இருந்தும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கூடி வரத்துக்கும் இந்த மாதத்தில் முக்கியமாக திருமணம் நிச்சயிக்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு.
முக்கியமாக தொழிலில் மிகப்பெரிய பிரச்சனை சந்தித்த நபர்கள் தொழில் வளர்ச்சி, தொழில் மூலியமாக லாபங்கள், பொருளாதார அபிவிருத்திகள், குடும்ப மேன்மைகள் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டில் போய் வசிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு தொடர்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபார வளர்ச்சிகளை மேலோங்கக்கூடிய காலகட்டம் உருவாக போகுது. தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களை தேடி பிடிச்சி உங்களை கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போகுதுன்றீங்க. அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த நேர காலகட்டத்தில் அரசு வேலைக்காக முயற்சி எடுத்தால் அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களோட சுயஜாதத்தில் அரசு உத்தியோகம் வாங்குவீங்களா, சொந்த தொழிலான்றது தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி எடுக்கிறது நல்லாயிருக்கும். வெகு நாட்களாக ஒரு வீடு மனை வாசல் வாங்கணும், கட்டணும்னு நினைக்கிறேன் சார், வீடு மனை வாசல் வாங்க முடியல, கட்ட முடியும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்குது. அதே போல் பழைய கடன்கள் தீர்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகுமானாக்கா கண்டிப்பாக நிரந்தரமான உத்தியோகம் பெற்ற பிறகு 2030ஆம் ஆண்டுக்குள்ளார அனைத்து கடன்களையும் அடைக்கக்கூடிய அளவுகளுக்கு உங்களுக்கு திறமை வந்துருன்றீங்க. உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கோம் சார், எனக்கு 60 வயதுக்கு மேற்பட்ட வயசாகி போச்சு, உடல் ரீதியாக ரொம்ப சோர்வாக இருக்கும், என்னோடய வாழ்க்கையிலேருந்து உடல் பாதிப்புகள் ஏற்படுமா, மீண்டு வந்துடும்னான்னு நினைக்கக்கூடிய இந்த துலாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பொலிவு இருந்து மீண்டு வந்துருக்கின்றீங்க. உடலை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். அதே போல் வெகு நாட்களாக திருமணத்துக்காக காத்திருக்கேன் சார், ஒரு பெண்ணை நினச்சிட்ருக்கோம், ஆனால் 2 குடும்பத்துக்கும் ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க, திருமணம் நடக்குமான்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு காதல் இன்னும் கைகூடக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் வந்துட்டுருக்கு. திருமணம் ஆகாத நபர்களும் திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் வந்துட்டுருக்குன்றீங்க. சார் எனக்கு தெரிஞ்சளவு போகாத கோயில் கிடையாது, வணங்காத தெய்வம் கிடையாது சார், திருமணம் ஆச்சு சார், 5-6 வருடம் ஆகிப்போச்சு, முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் எங்கே போய் பார்த்தாலும் எல்லாமே சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் குழந்தை மட்டும் தரிக்க மாட்டேங்குது சார், எனக்கு குழந்தை தரிக்குமா அப்படின்னு ஏங்கி தவிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன், குரு, புதன் இந்த 3 கிரகங்கள் இணைந்து இருக்கிறனால உங்களுக்கு இந்த மாதத்தில் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது சிறப்பான ஒரு பலன்களை திறந்துருக்கீங்க. அதே போல் எதிரிகள் தொல்லை தான் சார் அதிகமாக இருக்குது, எதிரிகளை நாங்கள் மீண்டு வர முடியுமா, எதிரிகள் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடிவாங்க. எதிரி வம்பு வழக்கு சண்டைகள் பிரச்சனைகள் எது இருந்தாலும், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தாலும் இந்த மாத காலகட்டத்தில் அதுக்கான தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கி இருக்குது சார், பொருளாதாரத்தில் மீண்டு வந்துருமானாக்கா கண்டிப்பாக பொருளாதார வளர்ச்சிகள் படிப்படியாக உங்களுக்கு வளர்ச்சிகள் தருன்றிருக்குதுங்க. லாபத்தில் எந்த விதத்தையும் குறைகள் கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கு 1000 ரூபா சம்பாதித்தனைக்கான அமைப்புனாக்கா உங்களுக்கு 1500 ரூபா காசு தரோம், நீங்கள் வாங்க அந்த தொழிலுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உங்களுக்கு தொழில் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். சனியின் பாதிப்புலேருந்து மீண்டு வந்துட்டீங்க. அதே போல் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான்றதுனால பேச்சில் மட்டும் கவனமாக இருங்க, எப்பொழுதுமே பேச்சில் தவறாமல் இருங்க, வாக்குகளை கொடுக்க வேண்டாம், கொடுத்த வாக்குகளை நினச்சி நீங்கள் வருத்தப்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அந்த காலகட்டம் முடியறதுக்கு முன்னாடி இதை செய்து முடிச்சுன்ற கட்டளை மட்டும் போடாமல் இருந்துட்டால் அந்தந்த வேலைகள் சிறப்பாக பயணிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். எனக்கு தெரிஞ்சளவு ஃபைனலாக ஒரே கருத்துக்கள் சொல்கிறது, மகர ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் உச்சத்தை தொட போகிறீங்க. இழப்புகள் எல்லாம் கடந்ததாகவே இருக்கட்டும். இதுக்கு பிறகு எந்த விதத்தையும் தோஷ பாதிப்புகள் கிடையாது. சீர சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.